வேற வேற புராணங்கள் டிஃபரண்ட் ரெஃபரன்ஸ் சென்டர்ஸை யூஸ் பண்ணாலும் கன்சிஸ்டன்ட் ரேஷியோ இருக்கு. ரேஷியோ கன்சிஸ்டன்டா இருக்கு. அதாவதுங்க முதலியே சொன்ன மாதிரி சிவபுராணம் கைலாசத்தை ரெஃபரன்ஸ் சென்டரா வச்சு தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. விஷ்ணு புராணங்கள் வைகுந்தத்தை ரெஃபரன்ஸ் சென்டரா வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஏன்னா அந்தந்த ட்ரூத்ஸ் அந்தந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. சக்த புராணங்கள் ஸ்ரீபுரத்தை ரெஃபரன்ஸ் சென்டரா வச்சு தான் டாக்குமெண்ட் பண்றாங்க. மல்டிபிள் புராணாஸ் டிஃபரண்ட் ரெஃபரன்ஸ் சென்டர்ஸ் வச்சு டாக்குமெண்ட் பண்ணாலும் கால்குலேட் பண்ணா இட் இஸ் ஈல்டிங் கன்சிஸ்டன்ட் ரேஷியோ. இது மிக தெளிவாக இந்த புராணங்கள் எல்லாம் சத்தியம், நான் ஃபிக்ஷனல் ஸ்ட்ரக்சர்னு ப்ரூஃப் பண்ணுதுங்க. இது கற்பனை கதை அல்ல. ஒன்னே ஒன்னு சொல்றேங்கய்யா, இந்த புராணங்களின் மீது நம்பிக்கை கொண்டு இதை படித்து இதில் சொல்லுகின்ற சத்தியங்களை வாழ்ந்து வாழுகின்ற மக்களே அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ சத்தியத்தை நம்புகிறீர்கள், வாழுகின்றீர்கள்.